20 to 30% CAGR அச்சீவ் பண்ணாலே அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவோம். பட் அதுவே 70% ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணா எப்படி இருக்கும்? எஸ், இந்த இயர்ல நான் எப்படி 70% ரிட்டர்ன் அச்சீவ் பண்றதை பத்தி இந்த வீடியோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த 70% ரிட்டர்ன் அச்சீவ் பண்றதுக்கு முக்கியமான 7 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க், ஸ்டாக் செலெக்ஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2025 முடிஞ்சு 2026 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அண்ட் எல்லாரும் இந்த நியூ இயர்ல புதுசா ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு புதுசா ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அந்த ரெசல்யூஷன் என்னதுன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங், இன்வெஸ்டிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறதுன்றது மட்டும் தான். சோ இந்த வீடியோ பாக்குற நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங், இன்வெஸ்டிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட யூடியூப் அனலிட்டிக்ஸ் படி 90% ஆஃப் தி வியூவர் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னால வேல்யூபிளான கண்டென்ட் போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேரண்டி என்னால் தர முடியும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம ஒரு சேனல் போதும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங், இன்வெஸ்டிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு. அண்ட் முக்கியமா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பத்தி நான் வீடியோ போஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நான் அதில் ட்ரேடிங் பண்றது கிடையாது. இஃப் இன் கேஸ் ஃபியூச்சர்ல நான் ட்ரேடிங் பண்ணனா அதை நான் என்னோட வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுல ரிஸ்க் அதிகமா இருக்குது. எடுத்தோன்னா நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல போய் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா உங்களோட கேபிட்டல் ஈஸியா வைப்பட் ஆயிரும். சோ அதனால எடுத்தோன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் மார்க்கெட்ல ஒரு குவான்டிட்டியை பை பண்ணுங்க. தென் மார்க்கெட் பிரைஸோட மூவ்மெண்ட்டை பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, பிரைஸ் இப்படிதான் மூவ் ஆன் தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் டைரக்டா நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல ட்ரேடிங் பண்ணாதீங்க. அண்ட் செபியோட அனௌன்ஸ்மெண்ட் படி 90% ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல லாஸ் பண்றாங்க. சோ நீங்க அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாதீங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல கேஸ் மார்க்கெட்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்குள்ள போங்க. இது என்னோட அட்வைஸ் தான். எடுத்துக்காது உங்களோட பர்சனல் சாய்ஸ். அண்ட் முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட் ஒரு பூல் ப்ரூஃப் மெத்தடாலஜி கிடையாது. அண்ட் முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க ஒரு ஸ்டாக்ல பையிங் அண்ட் செல்லிங் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நான் 2 ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்றேன். ஒன்னு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக ஜெரோதா அண்ட் செகண்ட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக ஐஎன்டி மணி. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நான் டெக்னோ ஃபண்ட் கான்செப்ட்ல இன்வெஸ்டிங் பண்றேன். அண்ட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல டெக்னிக்கல் பேசிஸ்ல பொசிஷனல் ட்ரேட் பண்றேன். நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்றது கிடையாது, ஆப்ஷன் ட்ரேட் பண்றது கிடையாது, ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றது கிடையாது. அண்ட் இந்த வீடியோல நான் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி 75% ரிட்டர்ன் ஏர்ன் பண்றதை பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ என்னோட யூஎஸ் ட்ரேடிங் அக்கௌண்டான ஐஎன்டி மணில லாகின் பண்ணியிருக்கேன். என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூன்னு பார்க்கும்போது $2018 அண்ட் ஒன் டே சேஞ்சஸ் பார்க்கும்போது $96 அண்ட் 5% ரிட்டர்ன். அண்ட் இன்வெஸ்டட் வேல்யூன்னு பார்க்கும்போது $1.49 இருக்குது. அண்ட் கரண்ட் ரிட்டர்ன் $525. கரண்ட் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 35%. பட் என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ $1.49K கிடையாது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ $1162. அதாவது ஐஎன்ஆர்ல 1 lakh நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. அண்ட் அந்த 1 lakh US$ கன்வெர்ட் ஆகி $1162 டெபாசிட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நான் மணி டெபாசிட் பண்ண டேட் 8th of November 2014ல 55,000 அண்ட் 21st of Novemberல 45,000. புட் டுகெதர் 1 lakh கன்வெர்ட் ஆகி $1162 டெபாசிட் ஆயிருக்கு. அப்படி டெபாசிட் பண்ண டேட்ல இருந்து பார்க்கும்போது 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட். இங்க கிளியரா பிரேக்கப் கொடுத்துருக்குது. டில் டேட் வரைக்கும் நான் $1162 டெபாசிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரியலிஸ்டிக் ப்ராஃபிட் பார்க்கும்போது $392 அண்ட் அன்ரியலிஸ்டிக் கெயின் பார்க்கும்போது 35%. என்னடா 75% சொல்லிட்டு இப்போ 35% காட்டுறான்னு நினைக்காதீங்க. இது வந்துட்டு அன்ரியலிஸ்டிக் கெயின் மட்டும் தான். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூனா $1162 இருந்துட்டு இப்போ கரண்ட் போர்ட்ஃபோலியோ வேல்யூனா $2018 கால்குலேட் பண்ணும்போது 75% வரும். என்னோட யூஎஸ் ஹோல்டிங் பார்க்கும்போது 4 ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கூகுள் 46% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. செகண்ட் ரிவியன் 55% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. தேர்ட் விஐசிஆர் கார்பரேஷன் ஜஸ்ட் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தென் கடைசியா நெட்ஸ்கோப் இது வந்துட்டு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வச்சிருக்கேன் நானு. ஃபிஃப்த் ஸ்டாக்ல நான் எதுவுமே ஹோல்ட் பண்ணல. ஆக்சுவலா செல் பண்ணும்போது டோட்டல் குவான்டிட்டி செல் பண்ணாம வேல்யூ போட்டு செல் பண்ணிட்டேன். அதனால சம் ஃபிராக்ஷன்ல குவான்டிட்டி இருக்கிறதுனால என்னோட போர்ட்ஃபோலியோல காட்டுது. நான் என்னோட 2 போர்ட்ஃபோலியோவையும் அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ அண்ட் குளோபல் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவை கூகுள் ஷீட்ல ட்ராக் பண்றேன். கூகுள் ஷீட்ல பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும் நான் எத்தனை ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளவு, ஆவரேஜ் குவான்டிட்டி அண்ட் கரண்ட் டேட்ல வந்துட்டு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக். அப்படி பார்க்கும்போது என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ $1162. கரண்ட் டேட்ல என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்க்கும்போது $2018 அண்ட் ஓவரால் பிஎன்எல் பார்க்கும்போது $866 நான் ப்ராஃபிட் பார்த்திருக்கேன். அப்படின்னா 75% அசான் டேட்ல. 1 yearல 75% ரிட்டர்ன்றது நார்மல் ரிட்டர்ன் கிடையாது. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ரிட்டர்ன் தான். இந்த ரிட்டர்ன் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. அதுக்கு எல்லாமே வந்துட்டு முக்கியமான காரணம் ஸ்டாக் செலெக்ஷன், மணி மேனேஜ்மெண்ட்,
மைண்ட் செட், பொசிஷனல் சைஸ், இது எல்லாம் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நார்மலா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 25 to 30% தான். அப்படின்னா தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்ரி 3 இயர்ஸ்க்கு டபுள் ஆகும். எனக்கு அதுக்கு மேல ஆசை கிடையாது. எவ்ரி இயர் 100% நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. அதே நேரத்துல 50% அச்சீவ் பண்றது கஷ்டம் தான். அதனால தான் ரீசனபிளான வேல்யூ நான் செட் பண்ணிருக்கேன். 25 to 30% CAGR இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. என்னோட போர்ட்ஃபோலியோல 45%, 55% ரிட்டர்ன் பார்த்துட்டு நான் சோ பண்றேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய லாசஸ் இருக்குது. அதே நான் காட்டுறேன் உங்களுக்கு. மந்த்லி வைஸ் எவ்வளவு லாஸ் புக் பண்ணிருக்கேன், எவ்வளவு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா நாளும் எல்லா ஸ்டாக்லயும் நம்மளால ப்ராஃபிட் பார்க்கவே முடியாது. இந்த மந்த்ல மட்டும் நான் $11.3 லாஸ் புக் பண்ணிருக்கேன். தென் நவம்பர்ல $265 லாஸ் புக் பண்ணிருக்கேன். தென் அக்டோபர்ல $65 லாஸ் புக் பண்ணிருக்கேன். அண்ட் செப்டம்பர்ல $522 ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கேன். ஆகஸ்ட்ல ஒரு $125 ப்ராஃபிட், ஜூலைல 0, ஜூன்ல $17 ப்ராஃபிட், மேல 0, ஏப்ரல்ல $6, மார்ச் அண்ட் பிப்ரவரியில 0, ஜனவரியில $5 லாஸ், டிசம்பர் 2024ல $131 ப்ராஃபிட். இப்ப பார்த்தா உங்களுக்கு புரியும். எல்லா மந்த்தும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணல, எல்லா மந்த்தும் நான் லாஸ் புக் பண்ணவே இல்லை. ப்ராஃபிட் இருக்குது, நான் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாருமே இப்படித்தான். எல்லா நேரத்திலையும் எல்லா ஸ்டாக்லயும் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. இதுதான் ரியலிஸ்டிக்ஸ். உங்ககிட்ட வந்து யாராச்சும் நான் ஃபுல் ப்ரூஃப் மெத்தடாலஜி வச்சிருக்கேன், இது வந்து நோ லாஸ் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தூரமா நின்னுக்கோங்க. ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. யாரால டெவலப் பண்ணவும் முடியாது. ஈவன் உங்களால ஒரு 50% ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க டெவலப் பண்ணாலே போதும், நீங்க சக்சஸ் ஆயிடலாம். அதுக்கு முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட், மைண்ட் செட், பொசிஷன் சைசிங். இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க கோட்டை விட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாது. சோ ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி போகாதீங்க. பொசிஷன் சைஸ் கத்துக்கோங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கத்துக்கோங்க, முக்கியமா மைண்ட் செட். இதுல எல்லாம் நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிட்டீங்கன்னா ஈஸியா நீங்களும் ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், உடனே நடக்காது. அதுக்கு உண்டான டயத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கே ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நாளைக்கே ப்ராஃபிட் பார்க்க முடியுமானா சத்தியமா முடியாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். எனக்கு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆகும். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகிறதுக்கு அதுக்கு உண்டான பீரியட கொடுங்க, அதுக்கு உண்டான எஃபோர்ட் போடுங்க, அதுக்கு உண்டான இன்புட்டை எடுங்க. தென் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வந்துருவீங்க. அகைன் சொல்றேன், ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி முக்கியம் கிடையாது. பொசிஷன் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மைண்ட் செட், இதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாக் மார்க்கெட்ல நான் சக்சஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பொறுமை அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பத்தின உண்மையான புரிதல். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமா நான் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுவேன் அண்ட் பிரைஸோட மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்னோட டிசிஷனை எடுத்துக்கிடுவேன். ஸ்டாக் மார்க்கெட்டை யாராலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இஃப் இன் கேஸ் அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா ப்ளீஸ் பி ஸ்டே அவே ஃப்ரம் தம். என்னோட ஸ்டாக் செலக்ஷன் ரொம்ப சிம்பிள். அதாவது நான் 2 வகையான ஸ்டாக் செலக்ஷன் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 52 வீக் லோ, அதாவது பாட்டம் அவுட் ஸ்டாக். செகண்ட் 52 வீக் ஹை, டாப் அவுட் ஸ்டாக். இந்த 2 தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அண்ட் ஸ்டாக் செலக்ஷன் பண்றதுக்கு நான் 7 ஸ்டெப் மெத்தடாலஜி யூஸ் பண்றேன். இந்த 7 ஸ்டெப் மெத்தடாலஜி போதும். எந்த ஒரு ஸ்டாக்கையும் ஈஸியா அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கலாமா வேணாம்ன்றதை நம்ம ஈஸியா டிசைட் பண்ணலாம். இந்த வீடியோட மிடில் பார்ட்ல ரிவ்யூ ஸ்டாக் பத்தி நான் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. 7 ஸ்டெப் மெத்தடாலஜில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரைஸ், செகண்ட் வால்யூம், மூணாவது மொமெண்டம். இந்த 3 தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட மும்மூர்த்திகள் சொல்றோம். இந்த 3 மூர்த்தியில ஒரு மூர்த்தி மிஸ் ஆன கூட அந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கவே கூடாது. இந்த ரூலை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் எந்த ஒரு ரூலையும் டிஃபைன் பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு ட்ரேடிங் பண்றது மட்டும் தான். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அண்ட் சஸ்டெயின் ஆக நினைச்சீங்கன்னா ஒரு ரூலை டிஃபைன் பண்ணுங்க. அந்த ரூலை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. 4th ஒன் பேட்டர்ன், 6th ஒன் வாலட்டிலிட்டி, 6th ஒன் டைம் அண்ட் ஃபைனல் 7th ஒன் சென்டிமெண்ட். இந்த 7 கீ டெக்னிக்கல் பேராமீட்டர் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ பிரைஸை பத்தி பார்க்கலாம். பிரைஸோட கீ ஃபேக்டர்ஸ். பிரைஸ் தான் ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதுவே ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். இஃப் இன் கேஸ் ஒரு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலனா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சைடு வேஸ்ல மூவ் ஆகும். இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 100 rupees ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் மார்னிங்ல. தென் எண்ட் ஆஃப் த டேல ஸ்டாக்கோட பிரைஸ் 110 rupees க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டில் நம்ம புல்லிஷ் கேண்டில் சொல்லுவோம். அதே நேரத்துல ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 110 rupees ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் த டேல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 100 rupees க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டில் நம்ம பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். ஸ்டாக்கோட பிரைஸை ஃபாலோ பண்றதுக்கு நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும்னா நீங்க எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி தெரியணும் அவசியமே கிடையாது. ஒரு 4-5 கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தென் அதை பத்தி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல மாஸ்டர் ஆயிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 4 கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் நான் என்னோட ட்ரேடிங்ல யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்கல்ஃபிங், செகண்ட் வந்துட்டு ஹேமர், மூணாவது இன்வெர்டர் ஹேமர்,
4வது ஸ்பின்னிங் டாப். இந்த 4 கேண்டில் ஸ்டிக்ஸ் போதும் நீங்க ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகிறதுக்கு. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க எமோஷன். இந்த 2 தெரிஞ்ச போது நீங்க ட்ரேடிங்ல சக்சஸ் ஆயிடலாம். இந்த என்கல்பிங் கேண்டில் தவிர மத்த கேண்டிலோட கலர் நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா இந்த என்கல்பிங் வந்துட்டு புல்லிஷ் என்கல்பிங் இருக்குது, பேரிஷ் என்கல்பிங் இருக்குது. பட் இந்த ஹேமர், இன்வெர்டர் ஹேமர், ஸ்பின்னிங் டாப் இது ரெட் கலர் இல்ல கிரீன் கலர் எதுவா இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல. பட் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்துட்டு எண்ட் ஆஃப் புல் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் இன்வெர்டர் ஹேமர் பியர் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சேம் ஸ்பின்னிங் டாப்பும், இந்த ஸ்பின்னிங் டாப் எண்ட் ஆஃப் தி அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சோ நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க எமோஷன். இதை தெரிஞ்சாலே போதும் ஒரு ட்ரேடரா ஸ்டாக் மார்க்கெட்ல ஈஸியா சஸ்டெயின் ஆயிடலாம். பிரைஸோட ட்ரெண்டை பத்தி பார்க்கலாம். பிரைஸோட ட்ரெண்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட், அதாவது ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். செகண்ட் டவுன் ட்ரெண்ட், லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். மூணாவதா சைடுவே ட்ரெண்ட் வித்தின் ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆகும். இப்போ அப் ட்ரெண்ட் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த சார்ட்ல இந்த இடத்துல நம்மளுக்கு பேஸ் கிரியேட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட், இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், தென் ஒரு ஸ்மால் புல் பேக், இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன், தென் அகைன் ஸ்டாக் பிரைஸ் இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போய் மறுபடியும் அகைன் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், ஸ்மால் புல் பேக், ஹையர் லோ ஃபார்மேஷன், அகைன் பிரைஸ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். எப்போ எல்லாம் பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை ஃபார்மேஷனை பிரேக் அவுட் கொடுத்து மேல போகுதோ அப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படியே அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும் அர்த்தம். இப் இன் கேஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த இடத்துல போய் ஹையர் ஹைய பிரேக் அவுட் பண்ணாம இந்த ஹையர் லோவை பிரேக் டவுன் கொடுச்சுன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ ரியல் சார்ட்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டாக்கோட பேஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், இது ஹையர் லோ ஃபார்மேஷன், இது ஹையர் ஹை ஃபார்மேஷன். ஸ்டாக் பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஹையர் ஹைய பிரேக் அவுட் கொடுத்து மேல போகுது. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, இது ஹையர் ஹை ஃபார்மேஷன், இது ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த ஹையர் ஹைய பிரேக் அவுட் கொடுக்காம ஹையர் லோவை பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. அதனால ஸ்டாக் பிரைஸ் வந்துட்டு மேல அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகாம டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. சோ நீங்க ஒரு ஸ்டாக்ல ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் மார்க் பண்ணா மட்டும்தான் தெரியும். இப்போ டவுன் ட்ரெண்ட் பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட்ல இந்த இடத்துல பிரைஸ் ஒரு டாப் கொடுத்துருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் புல் பேக், இது லோயர் லோ ஃபார்மேஷன், இது லோயர் ஹை ஃபார்மேஷன். அகைன் ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்து ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல லோயர் லோ ஃபார்மேஷன், அகைன் ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன், அகைன் ஸ்டாக் பிரைஸ் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்துட்டு கீழே போயிருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல எப்பெல்லாம் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுக்குதோ அப்பெல்லாம் ஸ்டாக்கோட பிரைஸ் சேம் டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். இப் இன் கேஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுக்காம லோயர் ஹையர் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஸ்டாக்கோட பிரைஸ்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரியல் சார்ட்ல பார்க்கலாம். ரியல் சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன். இந்த இடத்துல பாருங்க, இது ஹையர் லோ ஃபார்மேஷன், ஹையர் லோ பிரேக் டவுன் கொடுத்த உடனே அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன், அகைன் பிரைஸ் வந்து இந்த லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஃபர்தரா பிரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு லோயர் லோ, இது லோயர் ஹை, அகைன் ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ இருக்கு. ஃபைனல் இந்த இடத்துல ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ்க்கு ஸ்டாக்கோட பிரைஸ் கன்சாலிடேட் ஆயிருக்கு. இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் கொடுச்சுன்னா பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். இல்ல இந்த கேண்டலோட லோ பிரேக் டவுன் கொடுச்சுன்னா ஃபர்தரா டவுன் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகும். மூணாவது சைடுவே மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இந்த சார்ட் நல்லா பாருங்க, இது ஒரு பேஸ், இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, மறுபடியும் ஹையர் ஹைய பிரேக் அவுட் கொடுத்து மேல போயிருக்குது. பட் அகைன் பாருங்க ஹையர் லோ ஃபார்மேஷனுக்கு வந்திருக்கு. அகைன் ஸ்மால் புல் பேக், அகைன் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்து கீழே வந்திருக்கு. அகைன் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன், லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன். ஸ்டாக்கோட பிரைஸ் வந்துட்டு வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங்கா இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஹையர் ஹை ஹையர் லோவை ப்ராப்பரா டிஃபைன் பண்ணவே முடியல. இதைத்தான் நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் சொல்றோம். இந்த ரேஞ்ச் வந்துட்டு மேல இருக்குது ஹையர் ரேஞ்ச், கீழே இருக்குது லோயர் ரேஞ்ச். ஒரு ட்ரேடரா நம்ம அப் ட்ரெண்ட்லயோ இல்ல டவுன் ட்ரெண்ட்ல ஈஸியா நம்ம ட்ரேடிங் எடுத்துடலாம். பட் சைடுவே மார்க்கெட்ல ட்ரேடிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். சோ அதனால சொல்றேன், ஒரு ஸ்டாக்ல ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேஞ்சை டிஃபைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுங்க. ட்ரெண்டை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் தெரிஞ்சிருக்கணும், லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுக்க போறோமா இல்ல லாங் பொசிஷன் போக போறோமான்னு நமக்கு தெரியும். இப்போ ரியல் சார்ட்ல பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்ல செகண்ட் மூர்த்தி வால்யூமை பத்தி பார்க்கலாம். இந்த வால்யூம் எப்பயுமே வந்துட்டு பிரைஸோட கம்பேர் பண்ணணும். ஏன்னா பிரைஸ் வால்யூம் ரெண்டு பேருமே வந்து உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி. எப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கிரீன் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ரெட் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்கும். பட் அதுவே சைடுவே மார்க்கெட்ல வால்யூம் ட்ரையா இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப பிளக்சுவேஷன்ல இருக்கும். இப்போ லைவ் சார்ட்ல வால்யூம் எப்படி பில்டப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்.
இது அப் ட்ரெண்ட்ல இருக்கிற சார்ட். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் மூர்த்தியான பிரைஸை டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் என்கல்ஃபிங் கேண்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஸ்மால் புல் பேக். இது ஹையர் ஹை ஃபார்மேஷன், இது ஹையர் லோ ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் பிரைஸ் இந்த ஹையர் ஹையை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போயிருக்குது ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் இது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், இது ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸ்மால் கன்சாலிடேஷன் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அகைன் ஒரு பிரேக் அவுட், அதுக்கப்புறம் பிரைஸ் அகைன் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. இது ஹையர் ஹை பாயிண்ட், இது ஹையர் லோ பாயிண்ட். இந்த இடத்துல பிரைஸ் ஹையர் ஹையை பிரேக் அவுட் கொடுக்காம ஹையர் லோ பிரேக் டவுன் பண்ணிருச்சு. அதனால பாருங்க பிரைஸோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அப் ட்ரெண்ட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது. எய்தர் டவுன் ட்ரெண்டுக்கு போகலாம், இல்லனா இங்க ஒரு ஸ்மால் கன்சாலிடேஷன் ஆயிட்டு மறுபடியும் மேல இல்ல கீழே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸை டிஃபைன் பண்ணியாச்சு. அப்படி கீழே வால்யூமை பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலான என்கல்ஃபிங் கேண்டலுக்கு சூப்பரான வால்யூம் பில்டப் ஆயிருக்குது. இந்த கேண்டலோட வால்யூம் நம்ம வந்து எக்ஸாஷன் வால்யூம் டிஃபைன் பண்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்க இது வந்துட்டு கன்சாலிடேஷன் டேஸ். கன்சாலிடேஷன்ல எப்பயுமே வால்யூம் ட்ரையா இருக்கும். அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் கிரீன் கலர் வால்யூம் பாருங்க அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆயிருக்குது. இந்த ரெட் கேண்டில் தவிர மத்த கேண்டலோட வால்யூம்ல பாருங்க கிரீன் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்கும் கம்பேர் டு ரெட் கலர் கேண்டலோட வால்யூம். சோ அப் ட்ரெண்ட்ல எப்பயுமே வந்துட்டு கிரீன் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்கணும், ரெட் கேண்டலோட வால்யூம் கம்மியா இருக்கணும். ஒரு ஸ்மால் புல் பேக் வந்துச்சுன்னா அந்த புல் பேக்ல வால்யூம் ட்ரையா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா நீங்க அந்த ஸ்டாக் ஃபர்தரா அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். செகண்ட் டவுன் ட்ரெண்ட் ஒரு சார்ட்ட பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கேண்டில் நம்ம ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டீப் ஷார்ட் ஃபால், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் ஸ்மால் புல் பேக், இது வந்துட்டு லோயர் ஹை ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் அகைன் சேம் லோயர் லோவை டச் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மால் புல் பேக், அதுக்கப்புறம் இந்த லோயர் லோவை பிரேக் டவுன் பண்ணிட்டு ஃபர்தரா பிரைஸ் கீழே போகுது. நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பின் பார் கேண்டில் இல்லனா ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. இந்த கேண்டில் பார்த்தோம்னா நம்ம லாங் பொசிஷன் போயிருந்தோம்னா ஒரு 5% பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கும். பட் ஃபர்தரா பாருங்க சேம் பொசிஷனுக்கு வந்திருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆயிருக்கும். இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ட்ரேடர்ஸ் ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரெண்ட் எதுனே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பொசிஷனை எடுங்க. இப்போ சைடுவே மார்க்கெட்ல பார்க்கலாம். சைடுவேஸ் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்டை டிஃபைன் பண்ணலாம். ட்ரெண்டை டிஃபைன் பண்ணலாம். இதுல ஹையர் ஹை ஃபார்மேஷன், லோயர் ஹை ஃபார்மேஷன் இருக்கணும். பட் இங்க பாருங்க எதுவுமே கிடையாது. வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் வந்துட்டு மார்க்கெட்டோட பிரைஸ் ட்ரேடிங் ஆயிருக்குது. இது ஹையர் ரேஞ்ச், இது லோயர் ரேஞ்ச். ஃபைனலா பிரைஸ் இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்து இந்த லோயர் ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணிட்டு பிரைஸ் கீழே போயிருக்குது. இங்க வால்யூமை பாருங்க. கிரீன் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்குது, ரெட் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் வால்யூம் ட்ரையா இருக்குது. சைடுவே மார்க்கெட்ல நம்மளால பிரைஸோட ட்ரெண்டை டிஃபைன் பண்ண முடியாது. அதே நேரத்துல வால்யூம் ஃபிளக்சுவேஷன்ல இருக்கும். சோ ஐ ஹோப் இப்போ ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸ், செகண்ட் மூர்த்தி வால்யூம், இவங்களை வச்சுட்டு எப்படி ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை அனலைஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்களும் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கோட சார்ட்ல பிரைஸ் அண்ட் வால்யூம் இந்த ரெண்டை டிஃபைன் பண்ணுங்க. இந்த ரெண்டை டிஃபைன் பண்ணா நம்மளுக்கு ரெண்டு மூர்த்தி நம்மளுக்கு ஓகே சிக்னல் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு மூர்த்தி ஓகே கொடுத்துட்டாங்கன்னா மூணாவது மூர்த்தி மொமெண்டம் பத்தி நம்ம பார்க்கலாம். மொமெண்டம் ஃபாலோ பண்றதுக்கு RSI யூஸ் பண்றேன். RSIல ரெண்டு வகையான RSI இருக்குது. ஒன்னு நோவைஸ் RSI 30-70 ரேஞ்ச், இதுதான் நம்ம மோஸ்ட் டெக்னிக்கல் புக்ல படிச்சிருப்போம். செகண்ட் ஒன் ப்ரோ RSI 40-60 ரேஞ்ச். இந்த ப்ரோ RSI கான்செப்ட் தான் நான் ஃபாலோ பண்றேன். ஒருவேளை நீங்க நோவைஸ் RSI ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நோவைஸ் RSI பத்தி பார்க்கலாம். நோவைஸ் RSI பத்தி பார்க்கும்போது RSI ரேஞ்ச் 0 to 100 இருக்கும். அப்படி பார்த்தோம்னா RSI 0ல இருந்து 70 ரேஞ்சுக்கு மேல ட்ரேடிங் ஆகும்போது அதை ஓவர் பாட் ஏரியான்னு டெக்ஸ்ட் புக்ல சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாக்கை செல் பண்ணணும்னு அர்த்தம். அதே நேரத்துல ஒரு ஸ்டாக்கோட RSI 70 ரேஞ்சுக்கு மேல ட்ரேடிங் ஆயிட்டு RSI 30 ரேஞ்சுக்கு வரும்போது அதை ஓவர் சோல்ட் ஏரியான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பை பண்ணணும்னு அர்த்தம். பட் இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணவே கூடாது. ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ப்ரோ RSI செட்டப் பார்க்கலாம். ப்ரோ RSI நான் நாலா டிவைட் பண்ணிருக்கேன். RSI 20, 40, 60, 80. இதுல RSI 20, 40 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். அதுவே RSI 40, 60 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா சைடுவே மார்க்கெட். அதுவே RSI 60, 80 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா அது அப் ட்ரெண்ட். இதே ப்ரோ RSI நான் இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணிருக்கேன். இப்போ மில்லியன் ஒருத்தான சார்ட் செட்டப் பார்க்கலாம். RSI 60-20 ரேஞ்சுல ட்ரேடிங் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். அதுவே RSI 40-20 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். RSI 40-60 ரேஞ்ச் சைடுவே மார்க்கெட். RSI 40-80 அப் ட்ரெண்ட். RSI 60-80 ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். சோ இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இத பேஸ் பண்ணி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும். ஏன் நான் வந்துட்டு RSI 60-20 ரேஞ்ச் டவுன் ட்ரெண்ட் சொல்றேன். RSI 40-20 ஏன் நான் வந்துட்டு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் சொல்றேன். RSI 40-60 ரேஞ்ச் சைடுவே மார்க்கெட் சொல்றேன்னு. RSI 30ல எல்லாரும் பை பண்ண சொல்லுவாங்க. பட் நான் இங்க செல் பண்ண சொல்றேன். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணா மட்டும் தான் புரியும் நான் ஏன் செல் பண்ணணும், ஏன் பை பண்ண கூடாதுன்னு சொல்றேன். இப்போ ரியல் சார்ட்ல பார்க்கலாம். இங்க நம்ம மும்மூர்த்தி கான்செப்ட்ல டிப்ளை பண்ணலாம். இனிஷியல்ல ஸ்டாக் ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்திருக்குது. அப் ட்ரெண்ட்ல எப்பயுமே வந்துட்டு கிரீன் கேனோட வால்யூம் அதிகமா இருக்கணும். கிரீன் கேனோட வால்யூம் அதிகமா தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க RSI 60 ரேஞ்ச பிரேக் டவுன் கொடுத்திருக்குது இந்த கேண்டில். சோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ். இது வந்து வீக்லி சார்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்திருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் பேஸ். கன்சாலிடேஷனா சைடுவே மார்க்கெட். இந்த இடத்துல பாருங்க RSI 60 ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழ வந்திருக்குது. from here to here RSI 40-60 ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங்கா இருக்குது. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி RSI 40-60 ஒரு சைடுவே மார்க்கெட். இங்கேயும் பாருங்க ஒரு சேனல்
சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. பிரைஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் இருக்குது. சோ ஸ்டாக்கோட பிரைஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது வால்யூம் ட்ரை ஆகணும். இந்த இடத்துல பாருங்க வால்யூம் நம்மளுக்கு ட்ரை ஆயிருக்குது. இது நம்மளுக்கு ஒரு குட் சைன். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த கேண்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்குது. இந்த கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில். சோ ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸ் நம்மளுக்கு ஓகே. செகண்ட் மூர்த்தி வால்யூம் பாருங்க, இங்க வால்யூம் நல்லா பில்டப் ஆயிருக்குது. சோ செகண்ட் மூர்த்தி வால்யூம் கிரீன் சிக்னல். மூணாவது மூர்த்தி மொமெண்டம் RSI 60 இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. பிரேக் அவுட்க்கு அப்புறம் பாருங்க ஸ்டாக் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல போயிருக்குது. இங்கேயும் பாருங்க RSI 160 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா RSI 60 ரேஞ்சுக்கு மேல ட்ரேடிங் இருக்குது. இஃப் இன் கேஸ் நீங்க டெக்ஸ்ட் புக்ல சொல்ற மாதிரி RSI 70ல ஸ்டாக்க செல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணிருப்பீங்க. இது வந்துட்டு RSI 70 ரேஞ்சுக்கு மேல ட்ரேடிங் இருக்குது. இன் கேஸ் நீங்க இந்த இடத்துல செல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் ஃபுல்லா நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு ஸ்டாக். பட் நீங்க இந்த ஃபுல் ரைட நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் ஃபர்தரா இருந்த ஒரு 40-50% மூவ் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதனால RSI 30-70 ரேஞ்ச ஃபாலோ பண்ணாதீங்க. RSI 40-60 ரேஞ்ச ஃபாலோ பண்ணுங்க. பேட்டர்னை சிம்பிளா டிஃபைன் பண்றதுனா ஒரு ட்ரேடரோட எமோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த பேட்டர்ன். ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்னா அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எல்லா பிரைஸ் பேட்டர்ன் கொண்டான பேஸ். அண்ட் இது டிராப் பண்ணக்கூடிய லொகேஷன் அண்ட் டைரக்ஷன் பொறுத்துட்டு பிரைஸ் பேட்டர்ன் நம்ம நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு சிலது கப் பேட்டர்ன், அதுக்கப்புறம் CAD பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இன்னும் நிறைய பேட்டர்ன் இருக்குது. பட் இந்த 4 தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்ன். நீங்க ஒரு ட்ரேடர் ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆக நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ண கத்துக்கோங்க. இதுதான் பேஸ். நீங்க மட்டும் ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிடலாம். சப்போர்ட் தான் ஒரு பிரைஸ் கொண்டு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். அண்ட் இந்த டிமாண்ட் ஜோன் கீழே பிரைஸ் போகாம பாத்துக்கிறது தான் இந்த சப்போர்ட்டோட மேஜர் ரோல். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இதுதான் ஒரு பிரைஸ் கொண்டான ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன். அண்ட் இந்த சப்ளை ஜோனுக்கு மேல பிரைஸ் போகாம பாக்குறது தான் இந்த ரெசிஸ்டன்ஸோட மேஜர் ரோல். இன்னும் சிம்பிளா இந்த கான்செப்ட் நான் லைன் டிரா பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல ரெட் இல்லனா கிரீன் கேண்டில்ல க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பட் இங்க நம்மளுக்கு கலர் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ இந்த கேண்டில் வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணலாம். கேண்டிலோட ஹையர் பிரைஸ்ல லைன் டிரா பண்ணா அதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதுவே கேண்டிலோட லோயர் பிரைஸ்ல லைன் டிரா பண்ணா அதை நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். தென் ஆஃப்டர் few days to few weeksக்கு ஸ்டாக் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் குள்ளே ட்ரேடிங் ஆக வச்சுக்கலாம். அப்படினா மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு சப்ளை ஜோன். அட் தி சேம் டைம் கீழ இருக்கிற சப்போர்ட் ஜோன் தான் நமக்கு டிமாண்ட் ஜோன். இப்போ இந்த பேட்டர்ன் தான் நம்ம சேனல் பேட்டர்ன் சொல்றோம். சேனல் பேட்டர்ன் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன். தென் எப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த சப்ளை ஜோனான ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணதோ அந்த கேண்டில் நம்ம பிரேக் அவுட் கேண்டில் சொல்லுவோம். அட் தி சேம் டைம் எப்போ ஒரு பிரைஸோட கேண்டில் சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணதோ அந்த கேண்டில் நம்ம பிரேக் டவுன் கேண்டில் சொல்லுவோம். தென் ஆஃப்டர் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஸ்டாக் ஒரு few daysக்கு மேல போயிட்டு அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீச் ஆகும். இதை நம்ம ரீட்ரேஸ் இல்லனா புல் பேக்னு சொல்லுவோம். தென் இந்த பிரைஸ் பேட்டர்ன் நம்ம CAD பேட்டர்ன் சொல்லுவோம். CAD மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். CAD மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். அப்படின்னு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கேண்டில் பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் few days to few weeksக்கு கீழ போயிட்டு அகைன் சேம் லைனை ரீடெஸ்ட் பண்ணும். தென் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கும். இந்த கேண்டில் தான் நம்ம CAD பேட்டர்ன் சொல்லுவோம். CAD மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். அப்படினா சப்போர்ட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இவ்வளவுதாங்க பிரைஸ் ஆக்ஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் ரியல் ட்ரேடிங்ல இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சோ நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. தென் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சார்ட்ல பேக் டெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு நாலேஜ் கேதர் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பிராக்டிஸ், பேக் டெஸ்ட். பேக் டெஸ்ட் மேக்ஸ் எ ட்ரேடர்ஸ் பெர்ஃபெக்ட். இது என்னோட தாரக மந்திரம். இப்போ ரியல் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சார்ட்ல வந்து நமக்கு 3 டிமாண்ட் ஜோன் இருக்குது. எப்பெல்லாம் பிரைஸ் டிமாண்ட் ஜோனை ரீச் பண்ணதோ அகைன் பிரைஸ் வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. தென் ரெசிஸ்டன்ஸ் இங்க ஸ்டாக்குக்கு 4 சப்ளை ஜோன் இருக்குது. இந்த 4 சப்ளை ஜோன் எப்பெல்லாம் பிரைஸ் மீட் ஆகுதோ தென் அகைன் பிரைஸ் வந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. CADனா சேஞ்ச் இன் டைரக்ஷன். அதாவது ப்ரீவியஸ்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கும் இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். அதை அப்படியே ஆப்போசிட்ல மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா இந்த CAD பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது டவுன் ட்ரெண்டுக்கு போகும். இஃப் இன் கேஸ் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா CAD பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். இங்க இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மல்டிபிள் சப்ளை ஜோன் இருக்குது. எப்போ எல்லாம் பிரைஸ் சப்ளை ஜோன் ரீச் ஆகுதோ சப்ளை ஜெனரேட் ஆகுது. அதனால பிரைஸ் பேக் டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. பட் இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் எக்ஸாக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீடெஸ்ட். டோட்டலா இந்த பேட்டர்ன்ல 2 டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணிருக்குது. தென் அகைன் பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. பிரைஸ் இங்க அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது, அதுக்கப்புறம் ஷார்ப் ஃபால். தென் அகைன் சேம் சப்ளை ஜோன் பிரைஸ் வந்திருக்குது, அகைன் ஃபால் ஆயிருக்குது. அகைன் சப்ளை ஜோன் வந்திருக்குது, மறுபடியும் ஃபால் ஆயிருக்குது. அகைன் சப்ளை ஜோன், அகைன் ஃபால். அகைன் சப்ளை ஜோன், அகைன் ஃபால். ஃபைனலா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இதை நம்ம CAD பேட்டர்ன் சொல்றோம். நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான கப் பேட்டர்ன். கப் பேட்டர்னை சிம்பிளா சொல்லணும்னா
பிரைஸோட ஃபார்மேஷன் கப் ஷேப்ல இருக்கும், அவ்வளவுதான். இந்த கப் பேட்டர்ன்ல 2 டைப் ஆஃப் கப் பேட்டர்ன் இருக்குது. ஒன்னு நார்மல் கப் பேட்டர்ன், செகண்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இந்த 2 பேட்டர்னை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, சேம் கான்செப்ட், இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். தென் எண்ட் ஆஃப் தி டேல கேண்டிலோட ஹையர் அண்ட் லோயர் பிரைஸ்ல லைன் டிரா பண்ணலாம். மேல இருக்குது ரெசிஸ்டன்ஸ், கீழ இருக்குது சப்போர்ட். தென் ஏதோ ஒரு ரீசனால பிரைஸ் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மேபி ஹையர் வேல்யூஷன் இல்லனா பியர் மார்க்கெட், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால பிரைஸ் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆஃப்டர் few weeks to few months கரெக்ஷன், பிரைஸோட வேல்யூஷன் கரெக்ட் ஆகலாம், இல்லனா மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகலாம். அப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்போது ஸ்டாக்கோட பிரைஸ் கன்சாலிடேட் ஆகும். அப்படி கன்சாலிடேட் ஆகும்போது கன்சாலிடேஷன் பேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்ப கீழ இருக்க ஜோன் நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன். எப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ இந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் ஜெனரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. இந்த கேண்டில் நம்ம பிரேக் அவுட் கேண்டில் சொல்லுவோம். தென் ஒரு ஃபியூ டேஸ்க்கு மேல போயிட்டு அகைன் சேம் லைனை நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணும். தென் இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கும். தென் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். ஒன்ஸ் பிரைஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போனதுக்கு அப்புறம் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீச் பண்ணும். இப்போ இந்த கிரீன் கேண்டில் எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு லிஸ்டிங் டே கேண்டிலோட ஹையர் பிரைஸ பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இப்போ இந்த சார்ட் நம்ம பார்க்கும்போது கிளியரா புரியாது என்ன மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்திருக்குன்னு. இந்த கேண்டில் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஃபியூ டேஸ்க்கு பிரைஸ் மேல போயிட்டு அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கணும். இதுக்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது கிளியரா புரியல என்ன மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்திருக்குன்னு. இதை ஈஸியா புரியறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இதை தான் நம்ம கப் பேட்டர்ன் சொல்றோம். கப் ஷேப்ல இருக்குல்ல, அவ்வளவுதான் கப் பேட்டர்ன். செகண்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், சேம் கான்செப்ட். கேண்டிலோட ஹையர் லோயர் லைன் டிரா பண்றோம். தென் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ் பிரைஸ் ஃபால் ஆகுது. அகைன் பாட்டம்ல கன்சாலிடேட் ஆகுது. பாட்டம்ல கன்சாலிடேஷன் பேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். கீழ இருக்குது டிமாண்ட் ஜோன், சேம் பிரேக் அவுட் கேண்டில். அதுக்கப்புறம் பிரைஸ் ஃபர்தர் அப் ட்ரெண்டுக்கு போகும். தென் அகைன் சேம் ஒரு கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுக்கும். பட் இங்க என்ன நடக்கும்னா, இந்த கேண்டிலோட பிரேக் அவுட்க்கு அப்புறம் பிரைஸ் மேல போய் ரீடெஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா ஃபால் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ்க்கு என்ன ஆகும்னா, சைடு வேஸ்ல கன்சாலிடேட் ஆகும். தென் அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ஒரு கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கேண்டில். கப் பேட்டர்ன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் இந்த ஸ்மால் ஏரியா தான் ஹேண்டில். இப்போ நல்லா பாருங்க, நம்மளுக்கு கப் அண்ட் கேண்டில். ரியல் சார்ட்ல நம்மளுக்கு இந்த இடத்துல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆயிருக்குது. ஃபால் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்குது. தென் இந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட். அகைன் இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது. அதனால பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆயிருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் பிரைஸோட கேண்டில் இங்க பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இது ஒரு இனிஷியல் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் ஷார்ப் அப் ட்ரெண்ட். தென் ஃபைனலா இந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கேண்டில். இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா நம்மளுக்கு மேல போயிருக்கு. மேல போய் எக்ஸாக்ட்டா இந்த சப்ளை ஜோனோட ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 கப் பேட்டர்ன் நம்மளுக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு கப் பேட்டர்ன், இது ஒரு ஸ்மால் கப். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கப் பேட்டர்ன், இது ஒரு ஸ்மால் கப். ஃபைனலா இந்த இடத்துல ஒரு கப், இது நம்மளுக்கு மேஜர் கப். டெக்ஸ்ட் புக்ல படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் படிச்சதை அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அப்ளை பண்ண முடியுமானா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஹியூமனோட எமோஷன் நிறைய இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டர்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்க நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு கப் பேட்டர்ன், அந்த கப் பேட்டர்னுக்குள்ள 2 இன்சைட் கப் பேட்டர்ன். சோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்க கத்துக்கணும். சேனல் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சேனல் பேட்டர்ன் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் வரையறதுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ், மேல இருக்குது ஹையர் பாயிண்ட், கீழ இருக்குது லோயர் பாயிண்ட். மேல நம்மளுக்கு 3 ஹையர் பாயிண்ட், அதுதான் நம்மளுக்கு சப்ளை ஜோன். கீழ 5 லோயர் பாயிண்ட் இருக்குது, இதுதான் பிரைஸ்க்கு டிமாண்ட் ஜோன். ஸ்டாக்கோட பிரைஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கும். சேனல் பேட்டர்ன் மோஸ்ட்லி கன்சாலிடேஷன் இல்லனா சைடுவே மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகும். இதுல நம்ம ட்ரேடிங் எடுக்க அவாய்ட் பண்ணணும். இப்போ இன் கேஸ் ஸ்டாக்கோட பிரைஸோட மூவ்மெண்ட் மோர் தென் 20% மேல இருந்துச்சுன்னா அதில் நம்ம ட்ரேடிங் எடுக்கலாம். இப்போ இந்த சார்ட் செட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இந்த கிரீன் கேண்டில் ஆல்ரெடி பிரேக் அவுட் கேண்டிலா இருக்குது. சோ இந்த கேண்டலோட ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கலாம். இந்த கேண்டலோட லோயர் பிரைஸ்ல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா ஒன்ஸ் இதோட சப்ளை ஜோன் ரீச் பண்ண உடனே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். தென் அகைன் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஃபால், அகைன் இந்த இடத்துல ஒரு பின் பார் கேண்டில், கேண்டலோட ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் கீழே. அதுக்கப்புறம் ட்ரெண்டை ஃபாலோ பண்றோம். சேம் சப்ளை ஜோன் ரீச் ஆன உடனே ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் அகைன் சேம் லோயர் பாயிண்ட் வந்திருக்குது. டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குது, மேல போயிருக்குது. டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குது, மேல போயிருக்குது. இந்த எல்லா இடத்துலயும் சேம் ஹையர் பாயிண்ட் ரீச் ஆயிருக்குது. பட் இந்த லொகேஷன்ல ரீச் ஆயிருக்கானா ரீச் ஆகவே இல்லை. சோ இந்த மாதிரி பிரைஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சம் கேஸ்ல பிரைஸ் ஃபால் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். தென் ஃபைனல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் பிரைஸ் வந்துட்டு வித்தின் ரேஞ்சுக்குள்ள ஸ்கியூஸ் ஏரியால ட்ரேடிங் ஆகும். இந்த ஏரியா நோட்டீஸ் பண்ணுங்க. பேட்டர்னோட லெஃப்ட் சைடுல ஒரு ஷார்ப் அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது. பிரைஸ் அதே ஸ்லோவா ஃபால் ஆகி வந்திருக்குது. இந்த இடத்துல டிமாண்ட் ஜெனரேட் ஆயிருக்கு.
இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் சப்ளை ஜெனரேட்டர் இருக்குது, ஸ்மால் டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் சேம் ரெசிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ணி இருக்குது, திருப்பி ஃபாலோ ஆயிருக்குது. ஃபைனலா இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போயிருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது எந்த சைடுல பிரேக் அவுட் கொடுக்குறதா. சம் கேசஸ்ல என்ன ஆகும்னா பிரைஸ் ஆக்ஷன் மேல பிரேக் அவுட் கொடுக்கும், சம் கேஸ்ல பிரைஸ் வந்துட்டு கீழே பிரேக் அவுட் கொடுக்கும். எந்த சைடுல பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடுல நம்ம பொசிஷன் எடுக்கணும். மேல பிரேக் அவுட் கொடுச்சுன்னா லாங் பொசிஷன் போகணும், கீழே பிரேக் அவுட் கொடுச்சுன்னா ஷார்ட் பொசிஷன் போகணும். லைவ் சார்ட்ல அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி மும்மூர்த்தி கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் வால்யூம், மூணாவது மொமெண்டம், இந்த மூணை மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். பட் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் மார்க் பண்ண போறது கிடையாது, அதுக்கு பதிலா பிரைஸ் ஆக்ஷனை மார்க் பண்ண போறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணணும், தென் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு அந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு உண்டான நேமை டிஃபைன் பண்ணணும், தென் பிரைஸ், வால்யூம், மொமெண்டம், இந்த மூணையும் மார்க் பண்ணணும். அப்படின்னு இந்த சார்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிராப் பண்ண வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சார்ட்ல இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மேல வந்துட்டு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே ஒரு மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேட்டர்னுக்கு உண்டான நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த பேட்டர்னோட நேம் சேனல் பேட்டர்ன். தென் செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிரைஸ். பிரைஸ் இங்க நம்மளுக்கு கேப் அப் ஓபன் ஆயிருக்குது, புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. செகண்ட் ஸ்டெப் நம்மளுக்கு ஓகே. மூணாவது பார்க்க வேண்டியது வால்யூம். வால்யூம் நம்மளுக்கு டீசென்ட்டா பில்ட் அப் ஆயிருக்குது. பாசிட்டிவ் வீக் கேண்டிலோட வால்யூம் பாருங்க ரொம்ப ட்ரையா இருக்குது, பட் இந்த கேண்டில்ல வால்யூம் சூப்பரா பில்ட் அப் ஆயிருக்குது. சோ செகண்ட் மூர்த்தி வால்யூம் ஓகே. சோ செகண்ட் மூர்த்தி வால்யூம் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. மூணாவது பார்க்க வேண்டியது மொமெண்டம். மொமெண்டம் நம்மளுக்கு RSI 60 கிராஸ் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இது நம்மளுக்கு கிரீன் சைன், செகண்ட் பிரைஸ் கிரீன் சைன், மூணாவது வால்யூம் கிரீன் சைன், நாலாவது மொமெண்டம். இப்போ நம்ம இருக்குது 4வது ஸ்டெப். 4 ஸ்டெப்புமே நம்மளுக்கு ஓகே ஆச்சு. அப்படின்னா இந்த ஸ்டார்ட் செட்டப்புக்கு நம்ம 4 ஸ்டார் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். பிரைஸ் இங்க பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. இது எல்லாமே வீக்லி கேண்டில் ஆல்மோஸ்ட் 100% வித்தின் மந்த்துக்குள்ள இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸ்டெப் 5 வொலட்டிலிட்டி. வொலட்டிலிட்டியை செக் பண்றதுக்கு நான் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்றேன். இந்த பொலிஞ்சர் பேண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற வொலட்டில் கண்டிஷனை செக் பண்றதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த பொலிஞ்சர் பேண்டை பொறுத்த வரைக்கும் 3 பேண்ட் இருக்குது. ஒன்னு அப்பர் பேண்ட், செகண்ட் லோயர் அண்ட் மிடில் பேண்ட். இந்த பொலிஞ்சர் பேண்ட் நேரோ வந்துச்சுன்னா லெஸ் வொலட்டிலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். அதுவே பேண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஹையர் வொலட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போ சார்ட் செட்டப்ல பார்க்கலாம். சோ இதான் பொலிஞ்சர் பேண்ட் செட்டப். கீழே இருக்குது லோயர் பேண்ட், மேல இருக்குது அப்பர் பேண்ட், நடுவில் இருக்குது மிடில் பேண்ட். இந்த மிடில் பேண்ட் வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜ். இந்த பொலிஞ்சர் பேண்ட் செட்டப்புக்கு எந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அசிட்டிஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சார்ட் செட்டப்ல பொலிஞ்சர் பேண்ட் பார்க்கலாம். எப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ஹையர் பேண்ட பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ ஸ்டாக்ல ஹையர் வொலட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு அந்த ஸ்டாக்ல புல் உள்ள வந்திருக்காங்க, மார்க்கெட் அப் அண்ட் போகுது. இது வந்துட்டு புல்லிஷ் செட்டப். அதுவே ஸ்டாக்கோட பிரைஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா இதைத்தான் நம்ம சைடுவே மார்க்கெட்னு சொல்லுவோம். இந்த சைடுவேஸ்ல மார்க்கெட்ல வொலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே ஸ்டாக் பிரைஸ் எப்போ லோயர் பேண்ட பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்படின்னு அந்த ஸ்டாக்ல ஹையர் வொலட்டிலிட்டி அர்த்தம். பட் ஸ்டாக் பிரைஸ் லோயர் பேண்ட் பிரேக் அவுட் கொடுத்ததனால டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். இது நம்ம பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம், பியரிஷ். இப்போ ரியல் சார்ட் செட்டப்ல பார்க்கலாம். சோ இது ஆல்ரெடி சேம் செட்டப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன், தென் பிரைஸ், புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் வால்யூம். நம்மளுக்கு வால்யூம் அதிகமா பில்டப் ஆயிருக்குது. மூணாவது மொமெண்டம். இப்போ 4 மூர்த்தி நம்மளுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அஞ்சாவதா வொலட்டிலிட்டி இந்த ஸ்டாக்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பொலிஞ்சர் பேண்ட் உள்ள கொண்டு வரலாம். பொலிஞ்சர் பேண்ட் பாருங்க, எக்ஸாக்ட்டா பொலிஞ்சர் பேண்ட் ஹையர் பேண்ட பிரேக் அவுட் கொடுத்திருக்குது. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் அப்படியே பேண்ட்ல வாக் பண்ணிருக்குது. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்மால் புல் பேக் எக்ஸாக்ட்டா 20 மூவிங் ஆவரேஜ்ல ரீடெஸ்ட் பண்ணிருக்குது. தென் அகைன் இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்திருக்குது. அகைன் பேண்ட்ல வாக் பண்ணி போயிருக்குது. சோ இப்போ இந்த சார்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ஸ்டெப் ஓகே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், செகண்ட் பிரைஸ், மூணாவது வால்யூம், நாலாவது மொமெண்டம், அஞ்சாவது பொலிஞ்சர் பேண்ட். சோ இந்த சார்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ஸ்டார்ஸ். ஓகே, நான் ஒரு ஸ்டாக்கை பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 5 ஸ்டார் செட்டப் இருக்குது. பட் நம்ம என்ட்ரி எடுக்கிற நேரம் கரெக்டான நேரம் இல்லைன்னா அவ்வளவுதான். என்னதான் நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் டைம் சரியில்லைன்னா அந்த செட்டப் ஃபெயிலியர் ஆகிற சான்சஸ் அதிகமாவே இருக்குது. சோ டயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கும்போது. சோ ஸ்டெப் நம்பர் 6 டைம். ஒரு பெர்ஃபெக்ட்டான செட்டப்ல, கரெக்டான பிரைஸ்ல, பெர்ஃபெக்ட்டான ஸ்பாட்ல, கரெக்டான டைம்ல என்ட்ரி எடுத்தா மட்டும் அந்த ஸ்டாக் நம்மளுக்கு ஒரு மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ் தரும். சோ டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு. டைம் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. அதுல ஒன்னு நான் கன்சிடர் பண்றது ஈக்வினாக்ஸ் எஃபெக்ட். இது இயர்லி ட்வைஸ் வரும். தென் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட்ஸ். செட்டப் பெர்ஃபெக்ட்டா இருக்கும், பட் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட்ல குவார்டர்லி ஏர்னிங்ஸ்ல பெரிய டிராப் இருந்துச்சுன்னா ஸ்டாக் பிரைஸ் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மேனேஜ்மெண்ட் ஈவென்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். தேர்ட், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், தென் கொரோனா வைரஸ், வார், எக்ஸெட்ரா. இந்த டைம்ல நம்மளால யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் இது ஒரு சிலதுல லைக் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. தென் ஃபைனலா ஸ்டெப் நம்பர் 7, சென்டிமெண்ட். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் மார்க்கெட் கிரீடில இருக்கா இல்ல ஃபியர்ல தெரியும். தென் விக்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ், தென் புட்
புட் கால் ரேஷியோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு வகையான செட்டப் தான். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சென்டிமெண்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் தான். புட் கால் ரேஷியோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் கன்சிடர் பண்றது கிடையாது. சப்போஸ் நீங்க வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்றீங்கன்னா இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். நான் ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றேன். அதுவே என்ட்ரின்னு வரும்போது டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறேன். அண்ட் சம்டைம்ஸ் ஹவர்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் பிரைஸ் எக்ஸாக்டா கன்சால்டேஷன் ஃபேஸ்ல இருக்குது. அப்படியே RSI நோட் பண்ணீங்கன்னா RSI 40-60 ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் இருக்குது. RSI 40-60 ஒரு சைடுவே மார்க்கெட்டுக்கான ரேஞ்ச். அண்ட் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல இந்த ஸ்டாக் கன்சால்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு. வால்யூம் நோட்டீஸ் பண்ணும்போது பிரைஸ் அப் ஆகும்போது கிரீன் கலரோட வால்யூம் அதிகமா இருக்குது. அதே நேரத்தில் பிரைஸ் டிராப் ஆகும்போது ரெட் கலரோட வால்யூம் ட்ரையா இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல பிரைஸ் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்குது. அண்ட் கிரீன் கலரோட வால்யூம் அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் பிரைஸ் ஸ்மால் புல் பேக், அதாவது கீழே வந்திருக்கு. அதே நேரத்தில் ரெட் கலரோட வால்யூம் ட்ரையா இருக்குது. சேம் இந்த ரெண்டு பிளேஸ்லும் அதே மாதிரி தான். கிரீன் கலரோட வால்யூம் அதிகமா இருக்குது. பிரைஸ் புல் பேக்ல கீழே வரும்போது வால்யூம் ட்ரையா இருக்குது. இது ஒரு குட்ஸ் அண்ட் கன்சால்டேஷன் ஃபேஸ்ல. அண்ட் இதெல்லாம் தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும் ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு அக்குமுலேஷன் அண்ட் ஒரு பிக் பிளேயர் ஸ்டாக்கா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தென் என்னோட என்ட்ரின்னு பார்க்கும்போது டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு நான் என்ட்ரி எடுத்தேன். இந்த கிரீன் கேண்டில் தான் என்னோட என்ட்ரி கேண்டில். எக்ஸாக்ட் இந்த டேட்ல பிரைஸ் கேப் அப்ல ஓபன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இந்த கேண்டிலோட லோயர் பிரைஸ் அண்ட் ஓபன் பிரைஸ் நியர் பைல இருக்குது. இது ஒரு குட் சைன். செகண்ட் டே எண்ட்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. அண்ட் அப்படியே வால்யூம் நோட்டீஸ் பண்ணுங்க. லாஸ்ட் 1 இயர்ல ஃபார்ம் ஆகாத வால்யூம் இந்த ஒரு கேண்டில்ல ஃபார்ம் ஆயிருக்குது. அண்ட் RSI நோட்டீஸ் பண்ணும்போது RSI 60 பிரேக் பண்ணிருச்சு. அப்படின்னா நம்மளோட மும்மூர்த்தி கான்செப்ட் படி ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸ் எக்ஸாக்ட்டா கேப் அப்ல ஓபன் ஆகி புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்திருக்குது. கிரீன் சிக்னல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸ். செகண்ட் வால்யூம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வால்யூம் பில்ட் அப் ஆயிருக்குது. சோ செகண்ட் கிரீன் சிக்னல் ஃப்ரம் செகண்ட் மூர்த்தி வால்யூம். அண்ட் மூணாவது மூர்த்தி மொமெண்டம் பார்க்கும்போது RSI 60 கிராஸ் ஆயிருச்சு. சோ மும்மூர்த்தி நம்மளுக்கு இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. தென் என்னோட என்ட்ரிக்கு அப்புறம் பிரைஸ் 2 to 3 டேஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல கொடுத்து, பட் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது. அதனால பிரைஸ் கீழே வந்திருக்குது. இந்த புல் பேக்ல அகைன் நான் செகண்ட் பை பண்ணிக்கிட்டேன். தென் பிரைஸ் எக்ஸாக்ட்டா 50 டே மூவிங் ஆவரேஜ் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. பிரைஸ் பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்க சப்ளை வந்திருக்குது. ஒரு ஸ்மால் கன்சாலிடேஷன் நடந்திருக்குது. தென் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் என்னோட ஆவரேஜ் பை பிரைஸ் $14.47 அண்ட் அசான் டேட்ல நான் 55% ரிட்டர்ன்ல ஹோல்ட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது $25 இருக்குது. பேஸ்ட் ஆன் பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஸ்டாக்ல நான் ஹோல்ட் பண்ண போறேனா இல்ல எக்ஸிட் பண்ண போறதா பத்தி நான் டிசைட் பண்ணிக்கிறேன். இஃப் இன் கேஸ் இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த ஸ்டாக்கை பத்தின இன் டெப்த் அனலைஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ரிவ்யூன்னு டைப் பண்ணுங்க. ரிவ்யூ ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது ஸ்டாக்கோட லிஸ்டிங் பிரைஸ் வந்துட்டு $100 அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை $170 அண்ட் ஆல் டைம் லோன் பார்க்கும்போது $8.32 அண்ட் இந்த ஸ்டாக் ஆல் டைம் ஹைல இருந்து 95% ஃபால் ஆயிருக்குது. ஜஸ்ட் இமேஜின் இந்த ஸ்டாக்ல யாராச்சும் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா டில் டேட்ல வந்துட்டு 90% லாஸ்ல தான் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் முக்கியம், அதே நேரத்துல டெக்னிக்கலும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.